எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா? நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா, எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். உண்மையாக இருக்க போறது எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு. டாலர் சின்னம் ஒருபடி. நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்தி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம்.
இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். டேனி. என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ, இது பச்சை. வெறும் பசியாயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம் $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கி இருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். ஹாய் பிபி. ஓ, சிப்பக்கம் கட்டுப்பூனை எங்களுக்கு சமையல் செய்கிறார். இல்லை, என்னை கொஞ்சம் சமைக்கிறார். ஹே, இது பூனை கூட எளிது. மியாவ். எனக்கு ஒரு சாதாரண குக்கி வேண்டும். அதை சின்ன துகள்களாக நசுக்க விட்டேன். மாறுகின்றோம். அதை எங்கள் வார்ப்பில் போடுகிறோம். சரி, நமக்கு கொஞ்சம் ஜெலடின் தேவை. காய்ச்சும் நீர்ல நீல நிறம். பீப், 2 சொட்டுகள். இது போதுமானது. போராக இருக்கிறது. இது உன் பழையதல்ல. ஹூ, நான் மனதை இழந்தேன். இங்கே வருகிறது வெம்மை. நான் மீன் பிடிக்கிறேன். ஓ, என்னப்பா, இது நம்முடைய மீன். உண்மையில் அதை சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் அதை ஜெல்லியில் வைத்தேன். ஒரு பார்வையா? அதை எடுத்துக்கோ. இது சரியாக வந்தது. நான் ஏற்கனவே ஒரு கேக் செய்துட்டேன். இனிமேல் அதை அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. நாம் ஒரு வெளிப்படையான அச்சு
எடுத்து அதில் பல்வித நிறங்களில் இருக்கும் சாக்லேட்டுகளை இடுகிறோம். இப்போது அனைத்தையும் உருக்கத்தோர் சிறு நெருப்பு வைக்கிறேன். நல்லதா, நான் மடத்தை மேலே எடுக்க வேண்டும் மற்றும் கேக்கின் சுற்றிலும் சாக்லேட்டை பறக்க பார்க்கவும். அற்புதம்! பரவாயில்லையா? இப்போது அலங்கரிக்கலாம். நான் மார்ஷ்மெலோஸை பயன்படுத்துவேன். கொஞ்சம் இங்கே மேலும் நிச்சயமாக ஒரு வானவில். மார்ஷ்மெலோஸ்கள் முகிலை போல இருக்கின்றன. இப்போது நான் அவற்றை மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா நுடெல்லாவையும் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் கொஞ்சம் pancake. என் சகோதரி இதை விரும்புகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை செய்வதில் உங்களுக்கு பிடிக்குமா? ஷெஃப் கேட், நீங்களா இதை செய்தது? நான் எப்படி? சரி, நானே ஏசி சொல்லுவேன். வெண்டி அதை கவனிக்காதீர்கள் என நம்புகிறேன். எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் இந்த கிட் கேட் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன. ஆனா என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. இல்ல, நான் அந்த டொனட்டை சாப்பிட மாட்டேன். அந்த வண்ண தோராயம் கேக் சாக்லேட்டில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேக் உட்பட அற்புதமாக சுவைக்கிறது. அற்புதம்! எனக்கு இது பிடிக்கும். அது பெரியதாக இருக்கிறது. மார்மலேட் மீனை முயற்சி செய்வோம். ஆஹா, மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். கிளையையும் இதை நான் முன்பு முயற்சித்ததே இல்லை. வாவ்! வெற்றியாளருக்கு வரவேற்கிறேன். அவளை காணுங்கள். சிறந்தது. சான்ட்லீஸ், எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு. ஓ, ஷாக்டர். நீ என்ன செய்கிறாய்? என்னை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும். யார் அதை எடுத்து வருவார்கள்? மாறுவோம். ஹேக் உணவு. இது அற்புதம். அது சரியாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே செல்வோம். நல்லா. நான் இல்லை. வாருங்கள், வெட்டி எடுப்போம். ஆமா. குடும்பத்திற்கு தேவை இப்போது சிறிது சீஸ். அதிசயம்! எல்லாவற்றையும் சேகரித்து வணக்கம். இந்த ஐஸ்கிரீமை நான் திறக்க முடியலை. சாப்ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக. இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில டாசிக் பால். இப்போது ஷீல் எந்த கழி செய்ய தொடங்கலாம். இதுதான் ஆக போகிறது. அன்பானது. சில ஐஸ்கிரீம் மற்றும் வால் பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ்காண்டியுடன் தூவுவோம். அவை மிகவும் சுவையாக இருந்தன. பிபிக்கு என்ன? வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன். ஒரு அடி டோஸ்ட், சில சீஸ், தக்காளி, ஹாம், ஒரு லெட்டூசில. என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே? நான் உறுதியாக அதை அங்கே வச்சேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்ன? என் ஹாம் எங்கே? இது மிகவும் விசித்திரமாயிருக்கிறது. ஆமா, நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ஹாம். நான் அடுத்து. ஆமா, எனக்கு இதை தெரியும். சரி, செல்வோம். என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு. முடிந்து விட்டது. வெண்டி, நீங்கள் முயற்சி செய்யலாம். இது எனக்கு. நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விச்சை பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, செஃப் பூனை, இவை அழகாக இருக்கின்றன. எவ்வளவு விகரமாக இருக்கிறது.
இது டீனில் போட்ட மீன் போல சாவைக்கிறது. ஓ இல்ல, அப்போ இதை முயற்சித்து பார்ப்போம். என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுல நான் ஆச்சரியம் அடைந்தேன். நீதான் வெற்றியாளர் சகோதரா. உண்மையா? நான் வென்றேன். நான் மிகவும் முயன்றேன். எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்யவும். அது இனித்தும் ருசியாகவும் இருக்க வேண்டும். அருமை. இது மிக எளிது. எனக்கு பால் வேண்டும். எனக்கு இதை மிகவும் பிடிக்கும். மியாவ். ஒரு சாசேஜ் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து. நன்றி. அதுவே மிக விரைவாக உள்ளது. அதை எங்கள் கோப்பையில ஊற்றுகிறோம். அதை பாருங்கள், என் கண்கள் நிற்கின்றன. அதிர்ச்சி போல் அதை உள்ள வைக்கிறார்கள். இதோ எங்கள் பழுப்புகளின். நான் இயற்கையான எலுமிச்சை சாற்றில் இருந்து ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். அதை பிழிந்து விடுவோம் நேராக என் ஷேக்கருக்குள். இப்போது எனக்கு திராட்சை சுவை பாண்டா மற்றும் வெடிக்கும் திராட்சை சுவை கரமெல் தேவை. அனைத்து உட்பொருள்களையும் ஷேக்கரில் ஊற்றி அதை குலுக்கி. நீ சரியாக செய்தாய். எனக்கு தோன்றுகிறது எல்லாமும் தயாராக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி அதன் ஸ்ட்ராவை நுழைத்து மேலும் அதை எலுமிச்சையால் அலங்கரிக்கிறேன். கியூண்டின், வாருங்கள், நீங்கள் சமையல் தயாரிக்க வேண்டும். ஓ, எனக்கு சரியான யோசனை உண்டு. எனக்கு ஏதாவது சமைக்க தேவையில்லை. மெக்டொனால்ட்ஸ் அதை எனக்காக செய்வார்கள். அது எங்கே? அது என்ன? நீ பிரம்மாண்ட மூஞ்சூர் கூரியர் வேலை செய்கிறாயா? மாடல்ஸ், நன்றி, வணக்கம். தோல்வி கனவு. இங்கே எனது காக்டெயில்கள். ஒரு சாசேஜுடன். அது அருவருப்பானது. இதில் என்ன இருக்கிறது? இல்ல. நன்றி. என்ன நடக்குது? அது சிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓ மை கோஷ். இது என்ன? ஐயோ, வெண்டி, நீ ஓகேவா? உடையை தயாரிப்பது. திபெட்டா. ஓ, நன்றி வெண்டி. நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ, என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை. எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்கள். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீளமாக இருக்குது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கி விட்டேன். இல்லை. என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் அமிலிருந்து வெளியே போ. ஓ, என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? ஹாம், நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது? உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு. ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். அப்படிதான். மிகவும் புளிப்பு.
நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன? என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். குல், பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ ஓ நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ ஓ நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும். இங்கே நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா. நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம். நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி. நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ, ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன். வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ். ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ். எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஓ, ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? நீங்க தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள். இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அதை சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச்.
நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, பாருங்கள், எனக்கு இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே, ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். சா ஹா, ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே. அது என் உடைமை. அதை நானே சாப்பிட போகிறேன். வாவ், என்ன ருசியானது! அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒன்றும் இல்லை. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி.
ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும், நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. 12 முறை ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரெய்னி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே, என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி. அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம். என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி, சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்கப் போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. சிவப்பு. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் என தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி. நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரை ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப நன்னா இருக்கு. உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசல்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன.
ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன, எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது, அதுவும் அழகானது. என்ன இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹுரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது, ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை ஜேன். எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. அல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜேன், நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turkey carrot rich you to guys by the Turk Benay. சரியானது. நான் அதை என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போது நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ்,
நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள். நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Carney under Ferrangris transfer tradidom. Morley strawberry எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanga dosi iridim des noi balloon a lot of queers. Does it last mutigulurdum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவற்றுல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப். சட்டி சாம்சம். எங்கு தொடங்குவது? டாட் பவுடர். என்ன சார்மைவன் மை ஃபார் சன்ரைட். திர வா. மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக
அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டி எடு. அப்படியே ஏய், நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரூம் பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு. பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆத்ஷாஸ்திர புலிமிக்ஸ் உபயோகில் பிரம்ஸ்கிலவற்றும் நான் சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை.
மிகவும் பிரைட்ஸ். நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான்